இந்த அபார்ட்மெண்ட் எக்ஸாக்டாக குரோம்பேட் லொகேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குரோம்பேட் சரவணா ஸ்டோர்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக சரவணா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள ரோடு போகும் சரிங்களா. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 900 மீட்டரில் ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பாருங்க. எலிவேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. 8 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு EV சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா கார் பார்க்கிங் நம்மளுக்கு EV சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே அவைலபிளாக இருக்குது, செகண்ட் ஃப்ளோர்லேயே அவைலபிளாக இருக்குது சரிங்களா. அது மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான் காட்ட போகிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அந்த கோபுரம் மாதிரி ஒரு பில்டிங் தெரியுதுங்களா, ஜூம் பண்ணி காட்டுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதான் நம்மளுக்கு ரீலா ஹாஸ்பிட்டல். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரீலா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இது நம்மளுக்கு சேஃப்டி கேட் சரிங்களா. இந்த வராண்டா இருக்கு. இந்த வராண்டாலேருந்து ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணவனே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எல்லாமே லைவாக தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். அதான் நம்மளுக்கு சரவணா ஸ்டோர் பில்டிங். எக்ஸாக்டாக சரவணா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எல்லாமே லைவாக தாங்க காட்டுறேன். பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொகேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் லொகேஷன் தான். குரோம்பேட்லேயே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் போஸ்ட் பண்ணல. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிற ஒர்க் இருந்தது, அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே வரைக்கும் ரெகுலராகவே நம்ம சேனலில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் நீங்கள் கேட்ட பட்ஜெட்டில் ரெகுலராகவே நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? இன்றைக்கி நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது SPR பில்டர்ஸ் தான். SPR பில்டர்ஸோட ஸ்ரீ அண்ணாமலை ஃப்ளாட்ஸ். இந்த ஃப்ளாட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போதே நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன ராடு உங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே உங்களுக்கு லைவாக காட்டியிருந்தேன். அப்போயே ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணிங்களா. நம்ம சர்க்கிள் சொந்தங்களே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணியிருக்காங்க சரிங்களா. சரிங்க, இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த அப்பார்ட்மெண்ட் குரோம்பேட் லொகேஷனில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட் எக்ஸாக்டாக குரோம்பேட் லொகேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குரோம்பேட் சரவணா ஸ்டோர்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக சரவணா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள ரோடு போகும் சரிங்களா. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 900 மீட்டரில் ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இன்னொரு ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலாஜ் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் தெரியும், ரீலா ஹாஸ்பிட்டல் இருக்குது, பாலாஜ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தாகூர் காலேஜ் இருக்குது, எல்லாமே அந்த ஸ்ட்ரீட்லேயே நம்மளுக்கு இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரீலா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. குரோம்பேட் லொகேஷனில் பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னதில் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். நான் டேரெக்டாக SPR பில்டர்ஸோட இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பாருங்க. எலிவேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள் ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணால் எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டருங்க. நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, உங்களுக்கு ஏகப்பட்ட மால்ஸ் இருக்குது. குரோம்பேட் லொகேஷனை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. குரோம்பேட் இன்றைக்கி வேறு மாதிரி டெவலப்மெண்ட்டில் இருக்குது. குரோம்பேட்லேயே நீங்கள் நடந்து வர தூரத்தில் மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போய் மதுரையில் எல்லாமே பார்த்துலாம். இந்த கேட் பாருங்களேன், ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த SSல பண்ணியிருக்காங்க. கேட் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 8 வீடு வரும். 8 வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 வீடு முடிஞ்சிச்சு, 4 வீடு தான் இருக்குது சரிங்களா. வாங்க உள்ளே போயிடலாம். ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும் போதே பாருங்களேன், நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு நல்லா சுற்றி நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க சரிங்களா. வென்டிலேஷனுக்காக பக்கத்துலேயே ஒரு பில்டிங் வந்தாலும் நம்மளுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கே நம்மளுக்கு ஒரு டேப் பாயிண்ட் வந்துருங்க. வால் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு. ஏன்னா ஒரு வீடு வாங்கினா தண்ணி தாங்க ரொம்ப முக்கியம். தண்ணி தான் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும் போதே வாட்டர் டேஸ்ட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நான் 8 வீடு சொல்லியிருந்தேன். 8 வீட்டுக்குமே 8 கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 8 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெட் பிரிக் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. சம்ப் இருக்குது, செப்டி டேங்க் இருக்குது, போர்வெல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எல்லா கார் பார்க்கிங்லையும் பார்த்தீங்கன்னா வாங்க நான் அதையும் காட்டிடுறேன். எல்லா கார் பார்க்கிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EV சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா கார் பார்க்கிங்கும் நம்மளுக்கு EV சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. நம்ம வீட்டில் எலக்ட்ரிக் வண்டி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சார்ஜும் போட்டுக்கலாம் சரிங்களா.
இதுதான் நம்ம கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸிவி காரையும் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். பைக் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பைக் நீங்கள் உள்ளே ஸ்டாப் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் யாராவது டிரைவர்ஸ் யாராவது ஒர்க் பண்ணுற வராங்க அப்படின்னா அவங்க இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த போர்வெல் அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் போர்வெல் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு இபி மீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். அது மாதிரி நம்மளுக்கு காமன் இபியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்மளுக்கு அந்த கார் பார்க்கிங்லாம் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. 8 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. குரோம்பேட்டில் பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன்னா குரோம்பேட் லொக்கேஷன்லேயே நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன் தான் லொக்கேட்டாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போதே போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் வேணால் நான் லிங்க்ல ஷேர் பண்ணுறேன், பழைய வீடியோ. நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க அப்படியே போயிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 வீடு சொல்லியிருந்தேன். 8 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 வீடு சொல்லிட்டு ஆயிடுச்சு. 4 வீடு மட்டும் தான் இருக்குது. அந்த 4 வீடுமே நம்மளுக்கு 2 BHK தான். 4 வீடுமே நம்மளுக்கு ஈஸ்ட் வெஸ்டிங் பார்த்த மாதிரி தான் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. வாங்க அப்படியே போயிடலாம். இந்த ஏரியாவில் பார்த்தா நம்மளுக்கு லிஃப்ட் வந்துருங்க. இங்கே நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஃப்ட்டில் பாருங்களேன் ஃபுல்லாகவே அந்த கிரானைட் ஃபினிஷிங் மாதிரி டைல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸ்டேர் கேஸ்லாம் நம்மளுக்கு இந்த சைடு வந்துருங்க. கீழே பார்த்தா என்ன வேஸ்டேஜ் போகாமல் ஸ்டெப்ஸ் கீழே நம்மளுக்கு ஸ்பேஸும் இருக்குது. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, செகண்ட் ஃப்ளோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அது மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான் காட்ட போகிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்மளுக்கு லிஃப்ட் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி கூடவே மதுரையில் எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், இந்த கவர் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த கோல்டன் பேட்டர்னில் இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போய் மீட் பண்ணலாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துருங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒரு யூனிட் நம்மளுக்கு இருக்குங்க. இந்த சைடு ஒரு யூனிட் இருக்குது. ஆல்ரெடி ஆள் வாங்கிட்டாங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. நான் அந்த ரீலா ஹாஸ்பிட்டல் பாலாஜி ஹாஸ்பிட்டலாம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் அந்த கோபுரம் மாதிரி ஒரு பில்டிங் தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காட்டுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதான் நம்மளுக்கு ரீலா ஹாஸ்பிட்டல். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரீலா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய லாபியாக இருக்குது. அது மாதிரி நம்ம பார்க்க போகிற 4 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்க உங்களுக்கு வென்டிலேஷன் வரதுக்காக நல்ல ஒரு பெரிய உங்களுக்கு அந்த விண்டோ செட்டப் மாதிரி இங்கே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக அந்த சேஃப்டி கில் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இது நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங். உங்களுக்கு சூரியன் ரேஸ் ஆகும் போது டேரக்டாக சன்லைட் நம்ம வீட்டுக்கே வருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 954 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 854 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 986 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 954 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க இந்த யூனிட்டை ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். இதே மாதிரி தான் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லாம் பாருங்க எல்லாமே நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹுட் அண்ட் விண்டோ நம்மளுக்கு வந்துருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா UPVC அது மாதிரி தான் போடுவாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த ஹுட் அண்ட் விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட யூடிஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 362 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருவாங்க. பில்டப் ஏரியா 954 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். சரிங்களா? உள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வார்ம் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக அந்த வார்ம் லைட்லாம் இருக்குது. நல்லாவே இருக்குது. பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி ஒரு நியூ ப்ராப்பர்ட்டிங்க ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்க குரோம்பேட் லொகேஷனில் நிறைய பேர் என்கிட்ட ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு டைரக்ட் பில்டர் கான்டாக்டோட ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி உங்கள் கன்வெர்ட் எடுத்து வந்திருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? இங்கே பாருங்க வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு அந்த விண்டோ செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டேரக்டாக நம்ம வீட்டுக்கு சன்லைட் உள்ளே வருங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த சைடு நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சோஃபா போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 16:9 16:9 நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. இந்த ஃப்ளோரிங்லாம் பாருங்களேன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படியே வாங்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்மளுக்கு ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 4 பேர் உட்காந்து நீங்கள் டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. இந்த டைனிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் செட் பண்ணுற மாதிரி ஒரு வாஷ் மிஷின் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா 2 BHKல இது மாதிரி ஒரு டைனிங் ஹாலோட ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11/7
11/7ல நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு பாருங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனாவே இருக்கு. டேப்ஸ்லாம் என்ன பிராண்ட்னா பேரியர் பிராண்டுங்க. ரெண்டு டேப்புமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேரியர் பிராண்டில் தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஓ அந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கான செட்டப் எல்லாமே இருக்கு. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் நீங்கள் மாடுலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வென்டிலேஷனுக்காக பார்த்தா ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க இங்கே பாருங்க, இது இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க ஸ்டோரேஜ் ரூமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியே இருக்கு. நீங்க கிச்சனுக்குள்ளேயே ஒரு பூஜா ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. நீங்க கிச்சனுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய கிச்சனா தான் இருக்கு. அப்படியே வாங்க, இது நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த டோர்ஸ்லாம் பாருங்க எல்லாமே நம்மளுக்கு வுட் அண்ட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ரெஸ்ட் ரூம்லயும் பாத்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த டைல்ஸோட கலரும் நல்லாவே இருக்கு. நீங்க லைவா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தா ஒரு வாஷ் பேஷன், டேப் பாயிண்ட், உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் நம்மளுக்கு வந்துடும். ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன வருமோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு. சரிங்களா? இந்த பெட்ரூமோட அந்த டோரோட டிசைன்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அந்த குவாலிட்டி நல்லா இருக்கு. நீங்க வந்து அதை பார்க்கும் போதே அதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x10 10க்கு 10ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அது மாதிரி இந்த பெட்ரூம்லயே நம்மளுக்கு ஒரு ஏசி பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வரும். அப்படியே வாங்க, இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14x10 14க்கு 10ல இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காத்தா ரொம்ப சூப்பராகவே வருதுங்க. ஏன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்க டிவி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி அதுக்கான அந்த ஹோல் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கு. சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு குயின் சைஸ் காட்டை நீங்க தாராளமாக போட்டுக்கலாம். சரிங்களா? இது நம்மளுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லயும் பார்த்தீங்கன்னா அந்த காமன் ரெஸ்ட் ரூம்ல இருக்க மாதிரி இங்க வந்து அந்த டைல் ஃபினிஷிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம்ல அப் டு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் நம்மளுக்கு வந்துடும். ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், ஆஸ் யூசுவல் என்னென்ன வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பால்கனி பார்த்துக்கலாங்க. இது நம்மளுக்கு பால்கனி வருங்க. 10x3ங்க. 10க்கு 3ல இந்த பால்கனி சைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனியாக தான் இருக்கு. இந்த பால்கனி உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் செட்டப் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த சேஃப்டி கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பனும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த துணி காய போடுற மாதிரி அதுக்கான அந்த ராட் கம்பியும் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கயிறு மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் துணிலாம் தாராளமாக நீங்கள் காய போட்டுக்கலாம். சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஏன்னா இப்போ அவ்வளோ வெயில் அடிக்குது வெளியில். இப்போ நம்ம இந்த 954 ஸ்கொயர் ஃபீட் வீடை ஃபுல்லாகவே பார்த்துரும். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து நம்ம இன்னொரு 2 BHK வீடுங்க. 986 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்ணிடலாம் வாங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் இவங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? வாங்க அப்படியே அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப மெயினான ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது ஏன்னு உங்களுக்கு சொல்றேன் வாங்களேன். இது நம்மளுக்கு சேஃப்டி கேட். சரிங்களா? இந்த வராண்டா இருக்கு. இந்த வராண்டாலேருந்து ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணவனே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 986 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வீடு நீங்கள் வாங்கும் போது இந்த 2 BHK வீட்டில் இருக்க இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ரைவசியாகவே இருக்கும். இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம். வெளியில் நீங்கள் அந்த வாஷிங் மிஷின் அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு வென்டிலேஷனுக்கு வரா மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இங்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த எஸ்எஸ்ல போட்டு அந்த ஸ்லைடிங் டாப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த சாரல் அடித்தாலும் உள்ளெல்லாம் வராதுங்க. ரொம்ப ப்ரைவசியாகவே இருக்கும். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த வீடு நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட யூடிஎஸ், இந்த வீட்டோட யூடிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 986 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 372 ஸ்கொயர் ஃபீட் 372 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க 3 ஹுட் அண்ட் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீட்டுக்கு அந்த சன்லைட்டுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. சரிங்களா? வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 16x10ங்க. 16க்கு 10ல நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு இருக்கு. உங்களுக்கு விசுவலாக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இருங்க லைட் ஆன் பண்ணிடுறேன். அது மாதிரி இந்த வீட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் லைட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குங்க.
நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. இன்னும் நீங்கள் அந்த டிவி யூனிட்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹுட்லேயே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த பேனல் செட்டப்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எல் சைஸ் சோஃபா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த எல் சைஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே நீங்கள் அந்த சோஃபா போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பேரியர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ்லாம் பாருங்களேன், எல்லாமே நம்மளுக்கு அந்த ஹுட் அண்ட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ரெஸ்ட் ரூமில் கூட பார்த்து அந்த டோர்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தா அப் டு நம்மளுக்கு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங் என்ன பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் ரெஸ்ட் ரூமில் என்னென்ன வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. பேரியர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் செட் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. அப்படியே வாங்க, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா இருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x11 10x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஈஸ்ட் சைட் பார்த்தா மாதிரி இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துடும். லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு ஒரு ஏசி பாயிண்ட் வந்துடும். சரிங்களா, இன்னொரு முக்கியமான விஷயங்க, இங்க பாருங்க பால்கனி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வீடோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பால்கனி செட்டப் மாதிரி என்ட்ரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த பால்கனி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 11/3ல இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நீங்க யூபிஎஸ் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா நம்மளுக்கு அந்த டஃப் அண்ட் கிளாஸ்ல அந்த ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது ஒரு பால்கனி. சரிங்களா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துறோம். அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x12 10x12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு விண்டோ செட்டப் எல்லாமே வந்துடும். ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமா பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாவே இருக்குங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லாம் சின்னதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமா இருக்கு. அப் டு நம்மளுக்கு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸுமே இருக்கு. அது மாதிரி வெஸ்டர்ன் கிளாஸ் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ரெஸ்ட் ரூம்லையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. இங்கேருந்து இந்த ஹாலை பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வாங்க, அதையும் நான் காட்டுறேன். இது நம்மளுக்கு கிச்சன் வருங்க. இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10x8 10x8ல நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய கிச்சன் மேலே கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த லாஸ்ட்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ்லாம் பாக்குறீங்களா, இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க மிக்ஸி, அந்த சின்ன கிரைண்டர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. 2 டேப் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. நான் தான் கவரே பிரிக்கிறேன், இப்போதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல. பேரியர் பேண்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 3 விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துடும். ஒரு ஆர்வோ செட்டப்பும் இருக்கு பாருங்க. இந்த சைடில் நம்மளுக்கு இங்கே பாருங்க லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இன்னும் நீங்கள் மாடுலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வாங்க, இங்கே பாருங்க, ஆல்ரெடி இந்த 980 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பால்கனி பார்த்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் ஒரு பால்கனி இருக்குது. கிச்சன்லேயும் பாருங்கள் ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி, இது நம்ம பால்கனி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்வீஸ் ஏரியா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கைப்பிடிலாம் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கான ப்ரொவிஷன், டேப் ப்ரொவிஷன், உங்களுக்கு அந்த சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. சுற்றி பாருங்கள் ஏரியா, நல்ல ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். அதுவும் டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம உங்களோட கனவு வீடை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இப்போ இந்த 2 வீடுமே பார்த்துரும். இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாமா? வாங்க இங்கே போய் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லேயும் நம்மளுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி தராங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தா இந்த வீடு நம்ம பார்த்தோம் பாருங்க லாஸ்ட்டாக, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இங்கே பாருங்க, வெளியில நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இந்த கேட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நம்ம தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 954 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங், அதில் 2 வீடு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. 986ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வீடு அவைலபிளாக இருக்கு. ஃபர்ஸ்ட்லையும் இருக்கு, செகண்ட் ஃப்ளோர்லையும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கேட்பீங்க, செகண்ட் ஃப்ளோர்லையும் கேட்பீங்க, மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்கு. ஸோ அந்த ஹீட்லாம் உங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூலாம் எதுவுமே வராதுங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 74 lakhs 74 லட்ச ரூபா நம்மளுக்கு ஆனூர் ப்ரைஸ் வருங்க. ஸோ நான் டேரெக்டாக எஸ்பிஆர் பில்டர்ஸோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 வீடுமே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம டெரஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நான் டெரஸையும் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டிடுறேன். வாங்க மேலே போயிடலாம். இப்போ நம்ம டெரஸ் வந்துட்டோங்க. டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு கேட் நம்மளுக்கு இருக்குது, இங்கே ஒரு கேட் இருக்குது. அப்படியே நம்ம டெரஸ் வந்துடலாங்க.
டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் அந்த 12 மணி டைமில் மேலே நீங்கள் துணி காய போட வந்தாலும் காலில் உங்களுக்கு அந்த ஹீட்டில் இறங்காது. செப்பல் இல்லாமல் மேலே வரலாம். நான் செப்பல் இல்லாமல் தான் நிற்கிறேன். காலில் உங்களுக்கு அந்த ஹீட்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஏன்னா 1 மணி டைமில் தான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் சரிங்களா. அங்கே பாருங்கள் சரவணா ஸ்டோர். நான் எல்லாமே லைவாக தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதான் நம்மளுக்கு சரவணா ஸ்டோர் பில்டிங். எக்ஸாக்டாக சரவணா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எல்லாமே லைவாக தாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அந்த பாலாஜி காலேஜ், ரீலா ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பார்த்தா தாகூர் காலேஜ், இந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா. இந்த பில்டிங் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த காலேஜ் பில்டிங் தான். எக்ஸாக்டாக நம்ம அந்த தாகூர் ரீலா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இப்போ கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்திருக்கும் குரோம்பேட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு சரிங்களா. இங்கே பாருங்கள் டேங்க் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டேங்காக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 லிட்டரில் நல்ல ஒரு பெரிய டேங்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே இருக்குது. ஸோ ஈவினிங்லாம் வந்து நீங்கள் மேலே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய டெரஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் துணிலாம் காய போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே அந்த ராட் கம்பி எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த கயிறு மட்டும் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் துணிலாம் மேலேயே காய போட்டுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டேட்டா SPR பில்டர் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.